இன்ஸ்டாகிராமை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டே இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமை அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணணும், அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஒருத்தரோட ப்ரொஃபைலாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான், நீங்கள் கரெக்டான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பில் உங்களால் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் இல்லாமல் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை பார்க்க முடியுமே தவிர மற்றபடி மெசேஜ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, ஷேர்லாம் இல்லை, அந்த லைக் பண்ணுறது நார்மலான ஃபண்டமெண்டலான விஷயம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. அது ஆக்சுவலி அது அக்கௌண்ட்டே இல்லை, ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலி என்னன்னா, நீ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியாது. அதை வந்து பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உங்களால் ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்தா விசிட் பண்ண முடியும். பப்ளிக் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபாலோவிங்கு, அதுக்கப்புறம் அவங்க எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன கமெண்ட் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பட் உங்களால் வந்து அதுக்கு வந்து ஃபாலோவோ, லைக்கோ, அவங்க கமெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் பண்ண முடியாது. உங்களால் நார்மல் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஐடி தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஈவன் அது வந்து ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஐடி தெரிஞ்சால் போதும். பட் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கிறனால உங்களால் வந்து அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பயோரை பார்த்துக்க முடியும் இல்லையா. அதாவது அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட். நீங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்னா போஸ்டெல்லாம் பார்க்க முடியும். இதுவே ப்ரைவேட் அக்கௌண்ட்னா போஸ்ட்டை மட்டும் உங்களால் பார்க்க முடியாது. மற்றபடி ப்ரொஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய க்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து www.instagram போட்டு ஸ்லாஷ் போட்டு அவங்களுடைய நேம், யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். அவங்களுடைய ஐடி என்ன அப்படிங்கிறது, நேமை டைப் பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். அந்த ஐடியை டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வரும். அது ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்னு வரும். அதே மாதிரி லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஃபாலோ கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் ஈவன் நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, செலிபிரிட்டிஸ் அக்கௌண்ட்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவங்களோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து போஸ்ட்டு ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுடைய எல்லா போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பட் லைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயானா அதாவது அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இன்ஸ்டாகிராமும் க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க, அக்கௌண்ட் இல்லாமல் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா க்ரோமில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம். நீங்கள் தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோமில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி போஸ்ட்டெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பண்ணணும். வேற ஒரு பேர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. வேற ஒரு பேர் போட்டிங்கன்னா அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி மாறிடும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கணும். ஏன் அப்படின்னா ஃபேக் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரையும் அவ்வளோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீம்ஸ் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்து பார்த்தா நீங்கள் யார் அக்கௌண்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அப்போ அவங்க ப்ரொஃபைலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோவிங் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் ஃபேக் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னா. ஏன்னா இப்போ வர எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபாலோ பண்ணுறது செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மீடியம் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் தெரியாதவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்காது. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட் கூட வந்து பார்த்தா நீங்கள் பேசலாம். ஆக்சுவலி கண்டென்ட்டே வேறு இல்லையா. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி அதில் போய் அந்த யூசர் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும். யாரோட ஐடியா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஐடியா டைப் பண்ணால் போதும். அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாடி வந்து நிற்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் ஆச்சா, வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத. வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனே கிளிக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.